ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து மேலே வந்திருக்கோம். டைம் வந்து 7 o'clock ஆகுது. நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லா இடமும் ஈரமாக இருக்குது. கஷ்டப்பட்டு கண்ணை முடிச்சு எழும்பி வந்திருக்கேன். அவ்வளோ தூக்கம், பயங்கரமாக தூக்கமாக வந்துச்சு. எழும்புறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு கடமைகள் அழைக்கிறதுனால நம்ம எழும்ப வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் குட்டீஸ்லாம் எழும்பவே இல்லை, சொகமாக தூங்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது கிளைமேட்? இங்கே வந்து 2 நாளாக நல்லா மழை, குளிர் வேறு. இப்போ வின்டர் சீசனாக குளிரும் பயங்கரமாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது? நீங்களாம் எப்படி மார்னிங் சீக்கிரமாக எழும்புறீங்களா, என்ன இழுத்து மூடிட்டு தூங்குறீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறமா இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக பனி மூட்டை மாதிரியே தெரியுது. இந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுது. நானே மார்னிங் வந்து பார்க்குறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. இது சூப்பராக இருக்குது. நான் இப்போ பேக் கேமரா போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா வேறு என்ன இருக்குது, இனிமேல் அப்படியே நம்மளோட ஒர்க்கை பார்க்கணும். இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் வந்து சப்பாத்தி போடணும், அதனால அதை கீழே போய் போடணும். அப்படி சில பல வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அவ்வளோதான். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கீழே போகலாம். இப்போது இதை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கீழே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மார்னிங் வந்து எப்படி இருக்குன்னு கீழே பார்த்தீங்களா, தரையெல்லாம் ஈரமாக இருக்குது. இந்த பாருங்கள், நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, அதனால தான் செம கூலாக இருந்திருக்கு போல். இதே மாதிரிலாம் யாருக்கு விளையாட பிடிக்கும்? நம்ம பஸ்ஸில் வரும்போது கம்பியில் மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி தண்ணி தேங்கி இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? ஏர்லி மார்னிங் வியூ. ஐயோ தப்பாக சொல்லிட்டே, சாரிங்க. 7 o'clock ஆகுது, ஏர்லி மார்னிங். மனசாட்சியே இல்லாமல் ஏர்லி மார்னிங்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வியூஸை பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் நின்று நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா தரையெல்லாம் ஈரமாக இருக்குது. ஸோ நம்ம கீழே போய் இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியதாக இருக்குது. அதை துணியை போட்டுட்டு அப்படியே கீழே போய் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு மாதிரியாக உருட்டி திரட்டி கொண்டு வந்தாச்சு. இனிமேல் போய் அதில் உட்காந்து பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் இதை ரெடி பண்ணலாம். ஓகேவா? இதில் உட்காந்து பண்ண போகிறேன். அப்படா, ஓகே. இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சப்பாத்தி போடும்போது காமிக்கிறேன். மாவு சூப்பராக பலப்பலன்னு ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி கூட்டு வைக்கணும். அதுக்கு தக்காளி கட் பண்ணுவோம். மாமி வந்து தக்காளி கூட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாருக்கும் சப்பாத்திக்கு தக்காளி கூட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இதை கட் பண்ணி வைக்கலாம். சப்பாத்தி சுட்டு ஃபைன் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இனிமேல் சாப்பிட்ணும். அப்புறம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம். வெயிலில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ தான் லைட்டாக வெயில் அடிக்குது. இப்போ 11 மணிக்கிட்ட ஆகுது. இப்போ தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இனிமேல் வெளியில் போகணும்னு சொன்னேன்ல, வெளியில் போகணும். கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. காலியான திங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கி வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். அப்புறமா கடையில் எப்படி ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற திங்ஸ்லாம் எதுவும் ஸ்பாயில் ஆகாதுல. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பனானா வாங்கி போட்டிருந்தோம், அது கொஞ்சம் நிறையாவே வாங்கி போட்டுட்டோம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, நாங்களே சாப்பிட்டுட்டோம். சேல்ஸ் ஆகலை, அதனால் நாங்களே சாப்பிட்டுட்டோம். இப்போ என்ன நினச்சிருக்கோன்னா, பனானா வந்து ரொம்ப வாங்கி போட வேண்டாம், ஏதாவது 2 கொலை மட்டும் வாங்கி போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி உள்ள திங்ஸ்லாம் பொறுமையாக போகுது. 1 2 அப்படி இப்படி போகும், இன்னும் டெவலப் ஆகும் மெதுவாக. ஸோ அந்த திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு இப்போ நம்ம களியக்காவில் போகிறோம். வாங்கிட்டு வந்து கடையில் வைக்கணும். அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. இன்றைக்கி ஆன்ஷிகா இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தா. இப்போ தான் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு அவளை தேடிட்டான், வான்னு ஃபோன் பண்ணி காலையில் கூப்பிட்டாங்க. அதனால் அவள் போயிட்டா, இப்போ தான் போனான். அதனால் ஷிஜோவும் ஷினோலிப்பும் லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எங்கேயாவது சும்மா இங்கே பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம். இதே தான்மா, நல்ல வேலை. ஷினோலுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டு அவள் ஹாப்பி ஆயிடுவா. எவ்வளோ இருக்கும்?
ரூபாலாம் இருந்துச்சு நாங்கள் பார்த்துருக்கோம். அது சின்ன ஃபோன், இது பெரிய ஃபோனா? 55 ரூபா. ஆமாம், வேறு வேறு கலர் எடுத்துருவோமா, அப்போ தான் பிரச்சனையே இருக்காது. இல்லைன்னா மாறி மாறி சண்டை போடுவாங்க. திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். வள்ளியூரில் கூட யாருமே மாஸ்க் போடுறதில்ல, பட் இங்கே எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் முகத்துக்கு மூக்குக்கு போட்டிருக்காங்களோ இல்லையோ நாடிக்காவது போட்டிருக்காங்க. நாங்களும் போட்டிருக்கோம். நாங்களும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக இதை கலட்டி வச்சுருக்கோம். அந்த ஒரு விதத்தில் இந்த களியக்காவிலை நம்ம பாராட்டியே ஆக வேண்டும், சீராட்டியே ஆக வேண்டும். எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் போடலை. வள்ளியூரில் எப்படின்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க, யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வீட்டுக்கு போகலாம். சீனோல் நாங்கள் வரும்போது பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கு வந்து ஒரு கேம் வாங்கணுமா, அதை நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகணுமா, அதை கொண்டு போய் கொடுத்து அவளை சமாதானப்படுத்தணும். ஏற்கனவே 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு தருவேன். இந்தா சிஜோ. பாய் பாய். நல்ல வேலை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டாங்க. எங்க போறோம் இப்போ? இந்த போனை வச்சுட்டு போறோம். எங்க போறோம்னு சொல்லு. கொலோனி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? யாரோட போன்? இது ஷிஜோவோடது. தள்ளிப்போ. என் போன் இல்ல. கொலோனி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? ஷிஜோ நீ பாத்திருக்கியா செல்லம்? ரொம்ப யோசிக்கிற. ஷிஜோ அப்பாவும் ஒரு குளம் காமிச்சு தர போறாங்களாம். அந்த குளத்துல தான் அப்பா சின்ன வயசுல நீச்சல் கத்துக்கிட்டாங்களாம். அதனால இப்ப நீயும் நீச்சல் கத்துக்கணுமா ஷிஜோ? சின்ன கையில என்ன வச்சிருக்க? போன். காமி. 1980s கிட்ஸோட கேமெல்லாம் என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இது வேணும்னு கேட்டு அழுது நாங்கள் இன்றைக்கி கடையில் தேடி வாங்கிட்டு வந்த கேம் இது. இந்த கேமோட நேம் என்னன்னு தெரியுமான்னு கேட்போம் யார்ட்டையாவது. இரு கொடு இந்த கேமை காமி. இந்த சிஜோ இந்த கேமோட நேம் தெரிஞ்சால் கீழே சொல்லுங்க, எங்களுக்கு தெரியவே இல்லை. இது என்ன கேம்? ஃபோனில் தண்ணி வச்சு ஃபோன் கேமா? என்ன கேமோ தெரிஞ்சா சொல்லுங்க. சரி வாங்க போலாம், இல்லைன்னா மழை வந்துடும். இந்த போனை வச்சு உங்களுக்கு கால் பண்ண வர. ஹலோ சீனு கம் கம் கம். நான் அந்த போன் எடுத்து வரேன் பாருங்க. என்ன ஷிஜோ மாடலா நீங்க 2 பேரும்? ஃபோனு போதும் போதும் கிளம்புங்க. அப்புறம் அவ்வளோதான், மழை வந்துச்சுன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். ஓடுங்க. மரவள்ளிக்கிழங்கு தானே? கரெக்டா? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். இதான் மரவள்ளிக்கிழங்கு. கிழங்குல சிப்ஸ்லாம் போடுவாங்க, அவிச்சு கூட சாப்பிடுவாங்க. நம்ம பேருக்கும் அந்த இடத்துல. ஆமாம், இந்த இடத்துக்கு நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம். இந்த குளத்துக்கு போகிறதுக்கு நடந்தே போகலாமா? இப்போ நம்ம பைக்கில் போகிறோம். ஏன்னா இது சுற்றின்னு போகணும். நடந்து போனால் ஷார்ட்கட்டாக போயிடலாம். வழி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காதான், சறுக்கி விழுந்துருவோம் மழைலாம் பெஞ்சதுனால. ஸோ நம்ம வந்து பைக்கில் போகிறோம். மாடு இருக்கு மேய. மாடு இருக்கு மேயுது. இப்போ மழை பெய்யுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்குன்னு நினைக்கிறேன் சிஜோ? எந்த பிரச்சனையும்? ஆமா, மழையில குளிச்சிடலாம். வீட்டுல தண்ணி ஜலம் வந்துச்சோ? சொல்லு சொல்லு. நல்லா மழை பெய்யும் முன்னாடி அந்த போன் நடந்துது. ஆமா எஸ், போன் நடந்துரும். எஸ், அதுக்கு தான் நாங்க இன்டர்நேஷனல் லெவல் அதுக்கு பாதுகாப்பா ஒரு கவர் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் எங்க போனும் இருக்கு. அதான் இந்த கவரை வச்சு நாங்க இவ்வளவு பெரிய மொபைல காப்பாத்திடுவோம். போடுது. சிஜோ கொண்டு போய் குளத்துல தள்ளி விட போறோம், நீச்சல் பழகட்டும். ஒரு பிளான் இருக்கு, ஆனா இன்னைக்கு நாங்க அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி வரல. ஆனா சிஜோ அந்த குளத்துல நீச்சல் கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நம்ம நீச்சல் கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். இது குழந்தை பருவத்திலிருந்தே வெளியில போக போகுது, அதுக்குள்ளேயாவது நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். ஐயோ குழந்தை வந்துருச்சு, நான் பேசிட்டு இருக்கோம். அப்ப பக்கத்துல தான் குளம் இருக்குது. வந்துடுச்சு.
குளம் வந்துடுச்சு. சின்ன குழி ஓடிப்போ. அதான் எனக்கு தெரியும், என்ன ஃப்ரெண்ட்ல போக விட்டுட்டு என்ன தள்ளி விட்டுறலான்னு பாக்குறீங்க. உங்க பிளான்லாம் எங்களுக்கு தெரியும். இசிஜோ கையை பிடிச்சலாம் ப்ளீஸ். நீ ஃப்ரெண்ட்ல பார்த்துப்போ, ஃப்ரெண்ட்ல பார்த்துப்போ. ஓகேம்மா ஓகேம்மா. இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத இடத்த கூட்டிகிட்டு வந்து காமிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் எங்களை செலவே இல்லாமல் அவங்க ஊர் குளத்தை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க ஊர் குளமா பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. சை இதுலேருந்து சாடி குளிப்பாங்களாம். அவங்க நீச்சல் அடித்து சின்ன வயசில் நீச்சல் அடித்து கற்றுக்கிட்ட இடமா. அடுத்தன ஷிஜோ இப்போ குளத்தை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு குளக்கரை ஃபுல்லும் நடந்து போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. ஆமாம் ஷிஜோ, இந்த இடம் ரொம்ப ஆமாம். இங்கே யாரும் இந்த சைடு படி எதுவும் இல்லை பற்றியா, குளிக்க மாட்டாங்க போல். அங்கே மட்டும் குளிக்கிறதுனால அங்கே நல்லா இருக்கு. அப்படியே குளக்கரையோடு நடந்து போய் குளத்தை சுற்றி பார்க்கணும். இது பேர் தான் குளத்தை சுற்றி பார்க்குறது. நீங்களும் நல்லா சுற்றி பாருங்க. இருந்து வந்தால் இந்த சைடு இப்படி தான் வருவோமா? சரி 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 சரி. இங்கே யாரும் குளிக்காமல் இருக்காங்க. அந்த சைடில் ஒருத்தவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. எந்த கல்லுமா தள்ளு, அந்த கல்லை அப்பா குதிச்சு. அந்த கல்லா நான் அப்போ காமிக்கும் போது வேற கல்லெல்லாம் பார்த்தேன். அங்கே ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா பக்கத்தில். நீ அதை தான் பார்த்தியா ஷிஜோ? அந்த கல்ல இருந்து குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்களாம். இப்போ எங்கே போகிறோம்? குளத்தை பார்த்தாச்சு. அடுத்தது எங்கே பார்க்க போகிறோம்? எங்கே பார்க்க போகிறோம்? எக்ஸ்கியூஸ் மீ தோட்டமா? ஓகே ஓகே ஷிஜோ, தோட்டம் பார்க்க போறீங்களா ஷிஜோ? கிளைமேட் வேற ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. இங்க மரமும் ரெண்டு பக்கமும் இருக்குதா. ஸோ இருட்டடைஞ்சிட்டு அப்படியே இருக்குது. ஷினோல் என்ன பண்ற? ஷினோல் என்ன பண்ற? நான் ஃபோன் வச்சு பேசிட்டு வர மாதிரி அவளும் அவளோட அந்த டுபாக்கூர் ஃபோன் எடுத்து வச்சு பார்த்துட்டே வரா. என்னாச்சுது? வழி மறந்துச்சா? ஐயோ வழி மறந்து விட்டது. அந்த பக்கமா தான் வருவாங்க. வழி மறந்து விட்டதாம். இதுக்குதான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தேன். ஷினோல் இந்த சைடு தள்ளி வா. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா ஏன் 2 பேரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, உங்க சேனல்ல பப்ளிஷ் பண்ணிருங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. சரி நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து சறுக்கா இருக்குது. ஸோ பிள்ளைங்களை பார்க்கணும், இல்லைன்னா வலிக்கு விழுந்துருவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்ம பார்க்க வந்த இடம். தேக்கு மரம்லாம் இருக்கா. பட் என்ன ஒரு துரதிர்ஷ்ட விஷயம்னா கீ எடுத்துகிட்டு வரல. ஏன்னா நம்ம குளம் பக்கம் வரோன்னு தானே வந்தோம். அதனால நம்ம இதை வந்து திடீர் விசிட்னு பண்ணனால நம்ம கீ எடுத்துகிட்டு வர. அதனால் இப்போ வெளியில் நின்று இப்படி பார்த்துட்டு நாங்களே இப்போ போக தான் போகிறோம். அதனால இப்போ போகிறோம். இப்போ பயங்கரமாக கொசு கடிக்குதுமா. ஓடுங்கம்மா. ஆஹா, இங்கே நிறைய மரமாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நின்னோட பயங்கரமாக எல்லா கொசுவும் வந்து நம்மளை அப்படி பிடிக்குது. இல்லைன்னா புதுசாக நம்ம வந்திருக்கோம்னு நினச்சி வந்து அப்படி பிடிக்குது. ஆமாம்மா, நீ வேற பேண்ட் போடாமல் ஃப்ராக் போட்டிருக்க. ஓடிடு. கொசு கடிச்சா எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிடும். கடிக்கும். நீ நின்றுட்டே இருந்தா கொசு கடிச்சிடும். ஓடி போயிரு செல்லம். ஷினோல் பனானா சாப்பிட்டாச்சா? ஷிஜோ சாப்பிட்டியா? கடையில் வந்திருக்க பனானாவெலாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நாங்கள் தான் சாப்பிடுவோம். அப்படி தான் பனானாலாம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு வந்தாச்சு. தூங்க போகிறோம். குட் நைட். நீ ஃபோட்டோ எடுத்து போதுமா? குட் நைட் சொல்லு. அப்பா தூங்கிட்டாங்களா? அப்பாவை குட் நைட் சொல்லு ஷினோல். ஷினோல் குட் நைட் சொல்லல அப்பா இன்னும். கேட்டுச்சு எனக்கு. போடி ஷினோல்.
குட் நைட். Good night.